குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாம் வல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும் போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் நம்மளுடைய மீனராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நல்ல கூர்மையான புத்தி அப்படின்னா மீனராசியை எடுத்துக்கலாம். சாந்த குணம் கொண்டவர்களாலும் மீனராசியை எடுத்துக்கலாம். எதையுமே அப்படியே மென்மையாக
தன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, மற்றவர்களை நாமும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படியே நிதானமாக ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணும்னா மீனராசிக்காரங்கிட்ட சொல்லலாம். மனசுக்குள்ள கவலைகளோ வருத்தங்களோ நமக்கு இருக்குது அப்படின்னா மீனராசிக்காரங்கிட்ட போய் சொன்னோம்னா நம்மளுடைய மன வருத்தம் காணாமல் போயிடும். ஏன்னா நம்மளுடைய வருத்தத்தை வாங்கி அவங்க வச்சுக்கிடுவாங்க, நம்மளுடைய கவலையை வாங்கி அவங்க வச்சுக்கிடுவாங்க. அவங்க கவலையை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்து சிந்திப்பாங்க, இதை எப்படி சரி பண்ணலாம், இதை அவங்களுக்கு பிரச்சனை சொல்லுவாங்களே, அதை எப்படி முடிச்சு கொடுக்கலாம். அந்த குரு ஸ்தானத்தில் அந்த செயல்படக்கூடிய தன்மை மீனராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதனால தான் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எப்படா தப்பிச்சிடலாங்கிற பலபடியும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை துணை கிடைக்கவே மாட்டேங்கி ஒரே கவலையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா அந்த கவலையை நீக்கி உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு மன வாழ்க்கை உறுதியாக அமைவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகுது. இப்போ திருமண முயற்சிகள் எடுக்கீங்கன்னா இந்த மாதம் ஒரு மன நிம்மதியோடு முயற்சி எடுங்கள், உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. போன மாதம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ, எதை எடுத்தாலும் செய்யும் போது கொஞ்சம் ஒரு வருத்தத்தோடையே அப்படியே கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டிய தன்மைகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதை உடைச்செறிஞ்சு எதனாலும் ஆக்டிவாக செய்வீங்க. உங்களால் முடியுங்க, என்னால் செய்ய முடியும், நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொண்டு சுறுசுறுப்பாக இயங்குவது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது. உங்களுடைய எதிரி யாருன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நான் செய்கிற வேலையில் பின்னாடி இருந்து ஒருத்தன் தடை பண்ணிக்கிட்டே இருக்கான், இல்லை இவன் தான் தடை பண்ணுறான்னு தெரியுது, அவனை நான் காட்டி கொடுக்க முடியல, அவனுடைய பிரச்சனையை என்னால் கூற முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய எதிரி தொழிலிருந்து நீங்கள் நீங்க போகிறீர்கள். உங்கள் எதிரிக்கு சரியான ஒரு பாடம் புகட்டக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான செயல்பாடுகள் உண்டு. உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு அதிவிதமான ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய மனைவி வீட்டாரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் யாரேனும் முயற்சி எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டுருச்சு, அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனால் செகண்ட் மேரேஜ் முடிக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கேன், முடித்தா நல்லா இருக்குமா ஆனால் தேடி கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்குன்னா இரண்டாவது திருமணத்துக்குரிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இரண்டாவது திருமணத்துக்குரிய முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு காத்திருக்கேன் சாமி, அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் அரசாங்க வேலையில் கடைசியில் போய் லாக் ஆகிடுது அல்லது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கூட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கூட எனக்கு மிஸ்டேக் ஏற்படுது, அதனால் நான் டென்ஷன் ஆகிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யுங்கள். உறுதியாக அரசாங்க வேலையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கவங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்பதை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். தன்னம்பிக்கையோட ஒரு வாடிக்கையாளர் போய் அங்கே போய் புதுசாக ஒரு 4 வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆடிட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அல்லது ஆடிட்டராக வேலை பார்க்கும் நமது மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரமும் ஒரு அற்புதமான செயல்பாடுகளும் ஏற்பட போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் வீடு மனை வாங்கி விற்கிற நேயர்கள் யாரேனும் நமது நேயர்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு உறுதியாக வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விதமான லாபம் ஏற்படும். புரோக்கர் கமிஷன் உங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதேபோல் நீங்களே புதுசாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஒரு இடம் வாங்கி போடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் தான் பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட இடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரத்துவமாக வருவார். ஸோ சுக்கிரனும் உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்காரு. ஸோ கட்டாயமாக மீன ராசிக்காரர்கள் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக வெற்றி உண்டு என்பதை பார்க்குறோம். இந்த மாதம் சந்தோஷத்தை அதிகமாக்கி பொருளாதாரத்தையும் மிகைப்படுத்தி காட்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வீண் விரைய செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா சந்தோஷத்துக்காண்டி ரொம்ப விரைய செலவு செஞ்சிடக்கூடாது.
காசு நிறையா வருதுங்கிறக்காண்டி விரைய செலவு செஞ்சிடக்கூடாது. ஸோ விரைய செலவுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக தூங்கி எழுந்திரிச்சிருங்க. அதாவது பயணங்கள் செய்யும்பொழுது, வாகனங்களில் பயணம் செய்யும்போதும் சரி, அல்லது பஸ்ஸில், வண்டியில், ட்ரெயினில் பயணம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதலே ஒரு ரூட் போட்டுக்கோங்க. இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு அங்கே இறங்கணும், அங்கே போய் அந்தந்த வேலைகளை பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் ரூட் போட்டு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக ப்ராப்பராக உங்களால் செஞ்சு முடிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வருவதுக்கு முன்னே உங்களை வந்து பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் கவனத்துக்குரிய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை நீக்கி பாதுகாப்பை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நல்லபடியாக பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என குறிப்பிடுகிறேன். தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வந்து போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.